ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். கோடை உச்சிக்கு போயின்னு இருக்கு. வெயில் தாங்க முடியல. அக்னி நட்சத்திரம் வேறு நெருங்கின்னு இருக்கு. உடம்பெல்லாம் வேர்வையினால் உருகி உருகி நம்ம ஜீரோ ஆகிடுவோமோங்கிற அளவுக்கு உருகின்னு இருக்கு. ஆனால் ரெயின் ஆர் ஷைன், நம்ம சமையல் நம்மளை விட்டு போகாது. சமைச்சு தான் ஆகணும். நம்ம வீட்டில் இருக்கிறவெல்லாம் நம்ம திருப்திப்படுத்தி தான் ஆகணும். நம்ம இப்போ வீட்டில் லீவில் குழந்தைங்க இருக்குது, விடுமுறையை கொண்டாடின்னு இருக்குங்க. அதுகளுக்கு தேவையானதை கொடுக்கணும், அதே சமயம் ஆரோக்கியமாகவும் கொடுக்கணும். இத்தனையும் நம்ம செஞ்சு கொடுக்கணுன்னா நம்மளுக்கும் இந்த வெயில் தானே, நம்மளும் பாடாக தானே படுத்துகிறோம். அதனால் இந்த கோடை காலத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேலையை சுலபமாக்கிக்க முடியும், எந்த அளவுக்கு கூலாக உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ பாட்டி சில டிப்ஸ் கொடுக்க போகிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? நம்ம முதல்ல என்னென்னா, நிறையா மோர் வீட்டில் என்ன பண்ணணும், தயிர் வாங்கி அதை நல்லா நீர் மோராக பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். அப்பப்போ குழந்தைகளுக்கும் கொடுங்கோ, நீங்களும் குடிங்கோ. ஏன்னா அது ரொம்ப கூலிங்காக இருக்கும். நீர்மோர் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும் தானே. நல்லா தயிரை நன்னா கடைஞ்சிட்டு நிறையா நீர் சேர்த்துவிட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, அப்புறம் ஜிஞ்சர், இஞ்சி துருவி போட்டது, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு கலக்கி நல்லா கூலாக வைங்க. இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அடுத்தது இளநீர். இது கோடைக்குன்னு சில கிஃப்டெல்லாம் இருக்குது, கடவுள் கொடுத்துருக்கார். அதில் இந்த இளநீரும் ஒன்று. அதை நிறையா வாங்கி, ரெடிமேடு இளநியும் கிடைக்கிறது, இயற்கையாக தென்னை மரத்துலேருந்து பறித்து விற்கிற இளநியும் கிடைக்கிறது. உங்களுக்கு எது வசதியோ, எது கிடைக்கிறதோ, எது அவைலபிளோ அதை போட்டு அதை நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ குடிக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி கோடைக்குன்னே ஏற்பட்ட கிஃப்ட்டு பழங்கள் சிலதெல்லாம் இருக்குது. கிரேப்ஸ் இருக்குது, வாட்டர்மெலன் இருக்குது, இந்த மஸ்க் மெலன் இருக்குது, அப்புறம் பைனாப்பிள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம ரெடிமேடு ஜூஸ் வாங்காதீங்க, கடையில் பண்ணியிருக்கிறது. நம்மளே ஜூஸ் பண்ணி அப்பப்போ ஃப்ரெஷ் ஜூஸ் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணி நம்மளே அதை உள்ளே வைக்கலாம். அதே மாதிரி பாப்சிக்கிள் அதெல்லாம் பண்ணி நம்மளே அந்த ஐஸ் ட்ரேயில் போட்டு நம்ம குழந்தைகளுக்கு அப்பப்போ கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணலாம். ஆனால் மட்டும் குழந்தைகளை சந்தோஷமாக கூலாக வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நல்ல உபாயங்கள். அது மாத்திரம் இல்லை, பானகம் எவ்வளோ உடம்புக்கு நல்லது தெரியுமா? வெல்லத்தை கரைச்சி பானகம் பண்ணி அதில் சுக்கு பொடி போட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சு நல்லா ஏலக்காய் பொடி அதெல்லாம் போட்டு வாசனையாக பண்ணி வச்சிடலாம். அந்த பானகம் மாதிரி உடம்புக்கு நல்லது கொடுக்கறது வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா குழந்தைங்க வெயிலில் விளையாடிட்டு வந்தாலோ, இல்லை வீட்டிலேயே வெயில் தாங்க முடியாமல் ஏதாவது கொடுன்னு கேட்க செய்யும். இந்த பானங்களை கொடுத்தாங்கன்னா அவளுக்கு நல்லா ஆரோக்கியம் இருக்கும். அது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே மாதிரி நாம்ளும் டீஹைட்ரேட் ஆகாமல், நிறைய வேர்வைனால உடம்பெல்லாம் டீஹைட்ரேட் ஆகிடும் நம்மளுக்கும் வேலை செஞ்சு. அதனால் அப்பப்போ இதை எடுத்து குடித்தா ரொம்பவே நல்லது. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தபடியாக இது ஸ்நாக்ஸ் கேட்கும் குழந்தைங்க. அதுக்கு நீங்கள் ரெடியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மசாலா பீனட் பண்ணி வைக்கலாம். நல்லா வறுத்துட்டு அதில் எண்டில் இந்த மிளகாப்பொடி, உப்பு, அந்த கரைசல் விட்டாங்கன்னா நல்ல மொறுன்னு நல்ல டேஸ்டியான இது கிடைக்கும். அதே மாதிரி பொரி நிறையா வாங்கி அதில் கடலை, வேர்க்கடலை, அப்புறம் கொண்டக்கடலை, நிறையா ஊற வச்ச தானியங்கள் எல்லாத்தையும் போட்டு வறுத்து அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சாங்கன்னா ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமும் ஆச்சு, குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸும் ஆச்சு. இது கோடை கால ஸ்நாக்ஸில் இது இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதையும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சமையல் கட்டில் நம்ம வீட்டுக்கு இப்போ தான் நிறையா விருந்தாளிங்க வருவாங்க. என்னப்பா அவள்லாம் நம்மளும் போவோம் இல்லையா, நம்மளும் போவோம், அவளும் வருவாள். எல்லோரும் என்ன 10 நாளைக்கு மேலே வெளியில் போக முடியாது, ஒரு வாரத்துக்கு மேலே வெளியில் போக முடியாது. யாராத்துலேயும் இந்த காலத்துலலாம் 2-3 நாள் மேலே தங்க முடியாது. ஆனால் வந்தவங்களுக்கு இருக்கிற 2-3 நாளும் நல்லபடியாக உபசரிக்கணும். அதனால் கோடை காலத்தில் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு கோடை வரத்துக்கு முன்னாலேயே ரசப்பொடியோ, இல்லை மிளகாப்பொடி, தோசை மிளகாப்பொடி, இட்லி மிளகாப்பொடி, ரசப்பொடி, புளிக்காய்ச்சல், பருப்பு பொடி, தேங்காய் பொடி, இந்த மாதிரி பல வித பொடிகள் இருக்குது இல்லையா, இன்ஸ்டண்ட்டாக கலந்து இது பண்ணுறது.
ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ போய் நம்ம பொடி தீர்ந்து போச்சுன்னா அடுப்புக்கிட்ட வெந்து இருக்கிற வேகல்ல அடுப்புக்கிட்ட இதையும் நின்றுட்டு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. ரெடியாக வச்சுக்கோங்க. அதை மாதிரி சாந்தம் நீங்கள் புளி காய்ச்சல் அது மாதிரி இதெல்லாம் காய்ச்சி வச்சுருட்டாங்கன்னா திடீர்னு யாரோ வந்தால் இல்லை நம்மளே எங்கேயோ முடியல அன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னா அந்த மாதிரி சாதங்கள் கலக்கிறதுக்கும் தக்காளி தொக்கு சாதம் வச்சுக்கலாம். மாங்காய் தொக்கு சாதம் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அது மாதிரிலாம் அதெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம். அப்புறம் ஊறுகாய்கள் எல்லாம் முதலே போட்டு வச்சுக்கோங்க. எலுமிச்சங்க இந்த சம்மரில் கஷ்டப்படவே படாதீங்க. அதுக்கு முன்னாலே எலுமிச்சங்காய் ஊறுகாவோ மாங்காய் கிடைக்க ஆரம்பிச்சிடுறது. ஜனவரி பிப்ரவரியிலே கிடைக்க ஆரம்பிச்சிடுது மாங்காய் ஊறுகாய். அது மாதிரிலாம் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் எங்கள் இடத்துலலாம் கார்த்தால சாப்பிட்ற இது 10 மணிக்கு பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்ருவா. பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. அந்த மாதிரி பல வீட்டில் இருக்கும். அது ஒரு நிச்சயமாக இந்த சம்மரில் அது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நான்லாம் 5:30 மணிக்கே எழுந்துட்டு வெயில் வரத்துக்கு முன்னாலேயே நல்லா பச்சை தண்ணியில் ஜில்லுன்னு குளிச்சுட்டு கூலாக இருக்கும் உடம்பு. கிச்சனும் அத்தனை சூடாக இருக்காது. ஜம்முன்னு சமையல்லாம் நான் முடிச்சிடுவேன். பூஜையை முடிச்சிடுவேன். எல்லாம் முடித்து 8:30 மணிக்கு போய் மொட்டை மாடியில் போய் இந்த சூரியன்கிட்ட போய் டாட்டா பை பை, உன்னை ஏமாற்றிட்டேனே இன்றைக்கி, நான் எல்லாம் முடிச்சிட்டேன் வேலையெல்லாம், என்னை நீ இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுவேன். அதை மாதிரி எல்லோரும் ஹேபிட்டை மாற்றிக்கோங்க முடிஞ்சாக்க. கார்த்தாலே 5:30 மணி எல்லோரும் வேலைக்கு போகிறவா தான் இப்போல்லாம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் பாட்டி அம்மா ஆற்றுல இருந்தோம். நீங்கள்லாம் வேலைக்கு போகிறவா. எப்படி இருந்தாலும் மார்னிங் சீக்கிரம் வந்துடுவாங்க. கடகடன்னு வேலையை முடிச்சுட்டு அப்பாடான்னு ஹாயாக இருக்கும். எல்லா வேலைக்கும் 3 வேலைக்கும் சேர்த்து சமையல் பண்ணி வச்சுடுங்க. டிஃபனோ ஏதோ ஒன்று, இட்லிக்கோ அடைக்கோ தோசைக்கோ அரைச்சி வச்சுருந்தாங்கன்னா எல்லாத்தையும் இது பண்ணலாம். இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு முக்கியமான ஒரு உணவு நான் அடிக்கடி பண்ணுறது. ஈவன் என் காலத்துலலாம் ப்ரெக்னென்ட் இப்போ டெலிவரி ஆனவாளுக்கு கூட வயிற்று புண்ணு ஆற்றுன்னு கொடுப்பா. அந்த அளவுக்கு அது என்னன்னாக்க மெந்திய தோசை. நிறையா மெந்தியம் போட்டு கொஞ்சம் கசக்கும். அதுக்கு எங்கள் கர்நாடகா ஸ்டைல் படி கொஞ்சம் சுகரை போட்டுவிடுவேன். அது என்ஹான்ஸ் பண்ணிவிடும் டேஸ்ட்டை. நன்னா மெந்திய தோசைக்கு அரைச்சி வச்சிட்டோன்னா வாரத்தில் 2-3 நாள் அந்த மெந்திய தோசையை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப குளிர்ச்சி. நாள் தோசையாக பண்ணலாம். அடுத்தது ஆனியன் போட்டு பண்ணலாம். அதுக்கு அடுத்த நாள் குழிப்பணியாரமாக பண்ணலாம். இது மாதிரி பல விதமாக பண்ணலாம். உடம்புக்கு நல்லது. ஏன்னா மெந்தியம் குளிர்ச்சி. இதெல்லாம் பண்ணிக்கோங்க. நிறையா ஜூஸ் குடிங்க. நிறையா டீஹைட்ரேட் ஆகாமல் வாட்டர் லிக்விட் அதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும். கூலாக இருக்கும். மொத்தத்தில் இந்த கோடையை என்ன குளுகுளுப்பாக ஜாலியாக இருக்கும். என்ஜாய் தி சம்மர் இல்லைன்னா சூரியன் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. 2 நாள் 3 நாள் மழை பெஞ்சு கண்டினியூஸாக சூரியனை பார்க்கலன்னு துவச்சி போயிடும். ஊர் நாரி போயிடும். அதனால் சூரியனுக்கு வந்தனைகள் நம்ம எல்லா காலமும் நம்மளுக்கு தேவையானது தான். என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பியாக இருக்கும். கூலாக இருக்கும். பாய்.